வெஜினல் டிஸ்சார்ஜ் பற்றின வீடியோ தான் இது. வெஜினல் டிஸ்சார்ஜ் அப்படின்னாவே இன்ஃபெக்ஷன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ வெஜினல் டிஸ்சார்ஜ் அது வந்து நார்மல், அது ஒரு பர்பஸ்க்காக நடக்கிறது தான். ஸோ அதில் மியூக்கஸ் செல்ஸ் இருக்கும், டெப்ரிஸ் இருக்கும், லாக்டோபெசிலை, குட் பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களோட வெஜினல் பிஹெச்சை ஒரு 3.8 to 4.5 ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணும். எப்படி நம்ம பவல் வந்து டெய்லியும் டாக்ஸின்ஸை ஃப்ளஷ் அவுட் பண்ணுதோ, யூட்ரஸும் அதோட டாக்ஸின்ஸை ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ். ஸோ இதில் வந்து நார்மலாக எல்லா உமனுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ். அது அவங்களோட ஹார்மோன் சைக்கிள் வச்சு, மென்ஸ்ட்ரல் பேட்டர்ன் வச்சு குவான்டிட்டி அண்ட் தின் அண்ட் திக்காக இருக்கிறது வேரி ஆகலாம். ஸோ நீங்கள் எப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அது குவான்டிட்டி வந்து எக்ஸசிவாக இருக்குது அப்படின்னா, இல்லை அந்த இடத்துல இச்சிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட சேர்த்து அப்டாமினல் பெயின் இருக்குது அப்படின்னா, க்ரீனிஷ் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா, ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்குது டிஸ்சார்ஜ் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஸோ இது கூட வெஜினல் ஏரியாவை நான் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ வெஜினல் டூச்சிங் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராக்டிஸ்னால வெஜினலில் இருக்க லாக்டோபெசிலை வந்து ரொம்ப கம்மியாயிட்டு பேட் பாக்டீரியாஸ்லாம் ரொம்ப ஓவர் க்ரோத் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு வெஜினல் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டான டூச்சிங் வந்து காசஸ் இன்ஃபெக்ஷன். தென் ஃப்ரீக்வெண்ட் ஷேவிங், இதுவும் காசஸ் இன்ஃபெக்ஷன். சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸில் வெஜினல் டிஸ்சார்ஜ் அண்ட் ஃபுட் பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபுட் சாப்பிட்டா உங்களுக்கு டிஸ்சார்ஜே இருக்காது அப்படிங்கிறதுலாம் கம்ப்ளீட் மித்து. ஸோ எந்த ரிசர்ச்லேயுமே இந்த ஃபுட்டு வந்து கம்ப்ளீட்லி க்யூர்ஸ் வெஜினல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ, ஸோ அதே ஃபேக்டர்ஸ் தான் இங்கேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் ப்ராசஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, எக்ஸஸ் ஸ்பைஸ் அண்ட் எக்ஸஸ் ஸ்வீட் அவாய்ட் பண்ணுறது, கஃபைன் இன்டேக் கம்மி பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ப்ரெக்னென்சி அப்போ வெஜினல் டிஸ்சார்ஜே இருக்காது அப்படிங்கிறது கம்ப்ளீட் மித். இன்ஃபேக்ட் ப்ரெக்னென்சி அப்போ தான் எக்ஸசிவ் வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஜெனிட்டல் ஏரியாவில் இன்க்ரீஸ்ட் பிளட் சப்ளை அண்ட் பெல்விக் ஸ்பேசஸ்லாம் இன்க்ரீஸ்ட் ஆகுறதுனால, ஸோ அந்த டைம் உங்களுக்கு வெஜினல் டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ்டாக இருக்கிறது கம்ப்ளீட்லி நார்மல்.